ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே ஆல்டெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், டிரைவிங் லைசன்ஸ், பஸ் கண்டக்டர், அடிஷ்னல் லைசன்ஸ் எப்படி வந்து ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் கூகுள் போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ற டைப் பண்ணிவிட்டு அதில் வர ஃபஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தெரியும் அப்படின்னா போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்ட் போட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் நம்பர்லாம் கேட்கும், கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், நியூ யூஸராக இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து பண்ணணும், 10th 12th படித்த சர்டிஃபிகேட்ஸு எல்லாம் பண்ணணும், லைசன்ஸ் எல்லாமே பண்ணணுன்னா நியூ யூஸருக்கு போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்பா பேர் டைப் பண்ணிக்கோங்க. ஜெண்டர், மெயில் ஐடி இருந்தால் அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணுங்கள். ஆதார் ப்ரூஃப் டைப்பில் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் டைப்பில் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் கீழே என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு தேவையான யூசர் ஐடி பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் யூசர் ஐடி ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது ஒரு எரர் மெசேஜ் காமிக்கும். நான் ஒரு யூசர் ஐடி போடுறேன். பார்த்திங்கன்னா அந்த யூசர் ஐடி ஆல்ரெடி இருந்துச்சு, எக்ஸிஸ்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்குது. பட் இது சஜஸ்ட் பண்ணும். உங்களுக்கு அதில் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை வேறு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கெப்பாச்சி கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், ஃபாதர் நேம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி ஐடி வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேஸ்ட்டு, என்ன பிசியா, டிசியா, டிஎன்சி என்ன கேட்டகரின்னு செலக்ட் பண்ணிவிட்டு யார் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, இஷ்யூங் அத்தாரிட்டி யார் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. எல்லா ஆப்ஷனையும் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில் கேட்கும். இதில் உங்கள் ரேஷன் கார்டு படி இருக்கக்கூடிய அட்ரஸ் நல்லா நோட் பண்ணுங்கள். ரேஷன் கார்டு படி இருக்கக்கூடிய அட்ரஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக், உங்களோட லொக்கேஷன், பின்கோடு எல்லாம் செலக்ட் பண்ண பிறகு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து 2 கேட்டகரி காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ஒன்று, டிஸ்ட்ரிக் வைஸ் ஒன்று காமிக்கும். நீங்கள் நார்மலாக 10th 12th லைசன்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஸ்கில் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக் லெவல் உள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல்ன்றது பார்த்திங்கன்னா டிகிரி, டாக்டர், இன்ஜினியர், லா படிக்கிறவங்களுக்குலாம் அப்ளிகல் ஆகும். இது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வேணும்னா சொல்கிறேன். அடுத்து தாலுக்கா, நீங்கள் என்ன முனிசிபாலிட்டியாக, கார்ப்பரேஷனாக, வில்லேஜ் பஞ்சாயத்தான்ட்டு கொடுத்துட்டு யூனியன், உங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்தோட யூனியன் எந்த வில்லேஜ், பின்கோடு, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து சேவ் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதில் செலக்டில் போயிட்டு ப்ளீஸ் செலக்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் 8th பிலோ 8th 10th 12th எந்த கேட்டகரி உங்களுக்கு வந்து பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எஸ்எஸ்எல்சி, பிலோ எஸ்எஸ்எல்சி இல்லை, எஸ்எஸ்எல்சி கொடுக்குறேன். நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, எந்த போர்டு, ஸ்டேட் போர்டா என்னன்றது கொடுத்துக்கோங்க. எந்த இயர் பாஸ் ஆனீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்றது கொடுத்துக்கோங்க. செகண்ட் லாங்குவேஜ் ஆப்ஷனல் தான், கொடுத்துக்கோங்க. அடுத்து ரைட் சைட் பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்ஸ், உங்கள் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் படி டோட்டல் மார்க்ஸ் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட பர்சன்டேஜ் கீழே கால்குலேட் ஆகும். அடுத்து சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். இந்த டீட்டெயிலெலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சேவ் பண்ண வந்து நிற்கும். அடுத்து அந்த ரவுண்டாக ஒரு சின்ன ஒரு ஐக்கான் இருக்குல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மேலே நீங்கள் டைப் பண்ணதெல்லாம் காமிக்கும். இன்கேஸ் இதில் எதாவது எரர் இருந்துச்சுன்னா டைப் பண்ணிவிட்டு மாடிஃபைன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மாடிஃபை கொடுத்துட்டிங்கன்னா கீழே மறுபடியும் எஸ்எஸ்எல்சி காமிக்கும். அதை கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இதுதான் உங்களோட 10th ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான ப்ரூஃப் சர்டிஃபிகேட், எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்.
அடுத்து நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு வேணும்னா பிரிண்ட் ஆப்ஷன் கேட்கும், பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் குவாலிஃபிகேஷன்னா அந்த விண்டோ வந்து நிற்கும், ஆட் குவாலிஃபிகேஷன் பிரிண்ட் ஐடி கார்டு. அதில் ஆட் குவாலிஃபிகேஷன் போயிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன வந்து கொடுக்கணுமோ 12தோ டிகிரியோ என்ன கொடுக்கணுமோ அங்கே வந்து மேலே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹெச்எஸ்சி நான் கொடுக்குறேன் இப்போது. இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன போர்டில் நீங்கள் படிச்சீங்க, சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டான்னு கேட்கும். கொடுத்துட்டு இயர் ஆஃப் பாசிங் கொடுங்க. என்ன மீடியம் தமிழ் ஆர் இங்கிலீஷ், செகண்ட் லாங்குவேஜில் தமிழ் ஆர் இங்கிலீஷ் என்ன உங்களோட ஆப்ஷனோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் அப்டைன்ட் டோட்டல் மார்க்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க. இன்கேஸ் வந்து 11th 12 செப்பரேட் மார்க் ஷீட்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் ஆகிடும். அதில் மார்க் ஷீட் நம்பர் கொடுங்க. இன்கேஸ் 2 மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா இன்னொரு மார்க் ஷீட் வந்து செகண்டில் கொடுங்க. அடுத்து வந்து என்ன குரூப், நீங்கள் குரூப் 1A 2A அது என்ன ஆப்ஷனோ அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. 2A 1 குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 என்ன குரூப் படிச்சிங்களோ அந்த குரூப்போட குவாலிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆடுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி முன்னாடியே இருந்துச்சு இல்லையா, இப்போ ஹெச்எஸ்சியை கொடுத்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கொடுத்து மாடிஃபை கொடுங்க. இல்லைன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா ஐடி கார்டு பிரிண்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி கார்டு பிரிண்ட் பண்ணுமான்னு கேட்கும். வேணும்னா பிரிண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கு. இப்போ நான் புதுசாக என்ன சொல்ல போகிறேன்னா இதுலேயே உங்களுக்கு ஸ்கில் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ இது வேணும்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கண்டக்டர் பஸ் டிரைவர் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் குவாலிஃபிகேஷன் போயிட்டு ஸ்கில் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டிரைவர் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். லைசன்ஸ் சர்டிஃபிகேட் கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது. பஸ் கண்டக்டர், டிரைவர், அதில் ஹெவி வெஹிக்கிள் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து இஷ்யூவிங் அத்தாரிட்டி யாரோ அந்த நம்பரை கொடுத்து லைசன்ஸ் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட வேலிடிட்டி அப் டு எந்த டேட் வரைக்கும் இருக்குது அப்படின்றத கொடுத்துட்டு டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் டிரைவர் லைட் வெஹிக்கிள் நான் போட்டிருக்கேன். இப்போ சேவ் கொடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஐடி கார்டு வரும். வேணும்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். மறுபடியும் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் போயிட்டு ஆட் குவாலிஃபிகேஷன் ஸ்கில் டீட்டெயில்ஸில் போயிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் நான் ஆட் குவாலிஃபிகேஷன் போகிறேன். இதில் போயிட்டு நான் பஸ் கண்டக்டர் லைசன்ஸில் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து லைசன்ஸோட நம்பர், வேலிடிட்டி அப் டு டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இஷ்யூவிங் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்து அதில் என்ன இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இஷ்யூவிங் அத்தாரிட்டி கொடுக்காம விட்டுட்டேன். அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்த பிறகு இப்போ என்ன கரண்ட்டில் ஆட் பண்ணிங்க பஸ் கண்டக்டர் அந்த ஆப்ஷன் வரும். ஆட் கொடுத்த பிறகு எடிட் வேணும்னா எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்திங்கன்னா அந்த பேஜ் பிரிண்ட்டுக்கு வரும். இதுதான் நம்ம வந்து அப்டேட் பண்ணது பாருங்கள். எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி லைசன்ஸ் டிரைவர் ப்ளஸ் பஸ் கண்டக்டர் கொடுத்தீங்க. கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடச்சிருங்க. இது பிரிண்ட் ஐடி கார்டுன்னு கொடுத்திங்கன்னா உங்களோட ஐடி கார்டு கிடச்சிரும். நீங்கள் அதிலே வந்து எந்த இயர் வந்து உங்களுக்கு ரினியூவலோ அதுலேருந்து 6 மந்த் உங்களுக்கு வேலிடிட்டி ஆப்ஷன் இருக்குங்க. அதுக்குள்ளே நீங்கள் ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா அதில் வந்து 6 மந்த்துக்குள்ளே டேட் முடிஞ்சு 6 மந்த்துக்குள்ளே அப்டேட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லேப்ஸ் ஆகிடுங்க. அப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகணும் எல்லாம் இருக்குது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விகே ஆல்டெக். தேங்க்யூ.